ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசெண்ட் டேஸாக மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்கில் நான் குடிக்கிற ட்ரிங்க் சப்ஜா சீட், ஹனி, லெமன், ஹாட் வாட்டர். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரை வச்சுட்டு 2 ஸ்பூன் ஜப்சா சீட், ஹாஃப் லெமன், 2 ஸ்பூன் ஹனி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க குடிக்க போவோம். அதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயிலில் கொஞ்சம் ரோஸ்மேரி ஆயிலை போட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஹெட்டில் போட்டு மசாஜ் பண்ணும்போது ரிலாக்ஸாக செம்மையாக இருக்கும் பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. ஸோ ஹெட் மசாஜை முடிச்சுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டீடாக்ஸ் ட்ரிங்கை பொறுமையாக உட்காந்து குடிச்சிட்டு, இன்றைக்கி தைப்பூசம் வேறு, ஆல்ரெடி 1 வீக்காக விரதம் இருக்கேன். ஸோ டுடே அது ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ கோயிலுக்கு போக ரெடி ஆகுமா? எப்படி சிம்பிளாக சூப்பராக இருக்கா? சரி வாங்க கிளம்புவோம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகர் கோயிலுக்கு தாங்க போனோம். கோயிலில் செம்ம க்ரௌடுங்க, ஆனால் உண்மையிலே வீடியோ கூட எடுக்க முடியல. ஸோ சாமியெல்லாம் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அப்பா விபூதி வச்சு விட்டாரு, அது ஒரு தனி சந்தோஷம். ஸோ தரிசனம் எல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு அப்புறம் வழக்கம் போல் கோயில் பிரசாதம் தான் பொங்கலும், அதுக்கப்புறமா பஞ்சாமிர்தமும் ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண அபிஷேகம் பஞ்சாமிர்தமும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் திடீர்னு இளநீ குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்ற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 6 அகல் விளக்கு வச்சு அதில் பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றிட்டு கற்பூரம் ஏற்றி தேங்காயை சுற்றி அப்பா உடச்சி தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்காயும் சூப்பராக உடஞ்சி வந்துருந்துச்சு. அதையும் சாமிக்கு வச்சு கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டு இந்த 1 வாரம் விரதத்தை சூப்பராக முடிச்சாச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருப்பாங்க. பட் நான் இந்த 1 வாரம் 3 வேளையும் சாப்பிடாம விரதம் இருந்தேன். ஜூஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு மட்டும் விரதம் இருந்திருக்கேன். ஸோ நல்லபடியாக விரதம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நல்லா இருப்போம், எல்லோரும் எப்போவுமே நல்லா இருப்போம்.